எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீயோக்ஸ்லேருந்து வாசுதேவன். நிறைய கஸ்டமர்ஸ் ஆன்லைன் மூலமாக நமக்கு கால் பண்ணி அலங்காரத்துக்கு தேவையான நகைகள் வேணும், திருவாபரணங்கள் வேணும், கல்லெளிச்ச மாலைகள் வேணும், காசு மாலைகள் வேணும், செம்பருப்பு மாலைகள் வேணும் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கார செட்டுக்காக உள்ளது. இதை வந்து வெளியில் நான் செண்பகப்பூ மாலை வச்சுருக்கேன். 54 பீஸ் உள்ளது. இது கிட்டத்தட்ட இன்னர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச் இருக்கும். 2 அடி உற்சவர் இல்லை 2.5 அடி உற்சவருக்கு அலங்காரம் பண்ணலாம். செண்பகப்பூ மாலை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மகரகண்டி மாலை கல் இழைச்சது வச்சுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு பதக்கம் இருக்குது. இது ஒரு வகையான மயில் பதக்கம். 3 நீலக்கல் வச்சுருக்கு. நடுப்பற சென்டர் ஓவலில் ரெட் ஸ்டோன் வச்சுருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கு திலகம் ஷேப்பில். அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஓவல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. இன்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. இது ரெட்டை மயில் பதக்கம். இதுவும் மேலே வந்து ரெட்டை மயில் இருக்கும். அவுட் சைட்லாம் ஓவல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாருங்க. இந்த கர்ணபத்திரம் உற்சவர் மீனாட்சி அம்பாள் சாத்தியிருப்பாங்க. கர்ணபத்திரம் ஒரு 3 இன்ச்சு உயரம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் கையில் இருக்கும்போது அதோடைய அளவு. அடுத்து அந்த செட்டு வந்து அவங்களுடைய உற்சவர் மீனாட்சி அம்பாளுடைய திருமார்பு பதக்கம் 3 இன்ச்சு டயா இருக்கும். இது ரெண்டும் அவங்கள ரொம்ப விசேஷமானது. அதையும் நிறைய ஃபோட்டோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட்டை வந்து நான் வெளியில் செண்பகப்பூ மாலை வச்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுக்கு வெளியில் நீங்கள் காசு மாலை வேணாலும் வச்சுக்கலாம். நெல்லிக்காய் மாலை, செண்பகப்பூ மாலை, மாங்காய் மாலை, இது மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். இது இல்லாமல் இந்த மாலையோடைய உயரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா கூட நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இது நான் உங்களுக்கு சும்மா காட்டணுங்கிறதுக்காக ஒரு 2 அடி உயரத்துக்கு சுவாமிக்கு தகுந்தாப்புல அலங்காரம் காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு ஐட்டம் பாருங்கள். இது வந்து ஒட்டியானம். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 8லேருந்து ஒரு 9 இன்ச்சு இருக்கும். 5 அடுக்காக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அலங்காரத்தை பண்ணுற தகுந்த மாதிரி உங்களுக்கு இதை பண்ணியிருக்கோம். கீழே எல்லாம் கோல்டன் பால்ஸ் வச்சுருப்போம். உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இல்லை ரெட் கலரில் அந்த மாதிரி ஏதாவது பீட்ஸ் வேணும்னாலும் நம்ம அதை உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கோல்டன் பால்ஸ் தான். அடுத்து இந்த ஒட்டியானத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்டாபரணம் 2.5 இன்ச்சு கழுத்தளவு உள்ளது. இதுவும் குச்சல் கல் வச்சது. இந்த கர்ணபத்திரம் பாருங்கள். இது நம்பெருமானுடைய கர்ணபத்திரம் 2.25 இன்ச்சு உயரம் இருக்குது. ரொம்ப விசேஷமான கர்ணபத்திரம். மீனாட்சி அம்பாளுக்கு எப்படி அந்த கர்ணபத்திரம் அதே மாதிரி நம்பெருமானோட கர்ணபத்திரம். இது வேறு எங்கேயும் அதிகமாக நான் சாத்தி பார்த்ததில்லை. அவர் தான் அதிகம் சாத்தியிருக்கார். இந்த கர்ணபத்திரம் பாருங்கள். இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு உயரம் இருக்குது. இதுவும் திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் சாத்தியிருப்பார். இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட காமிச்சது எல்லாமே ரெட் கலர் ரிலேட்டடாக தான் காமிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இது ஒயிட் கலர். இது ஒரு மாதிரியான ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செய்து ஐயப்பனுக்கு சாத்துறதுக்காக இது ஒரு வகையானதுலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கர்ணபத்திரங்க. இது நிறைய மூவ் ஆகும். அது நம்மள்கிட்ட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்புறம் கீழே பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு திருவாபரணம் இருக்குது. இதில் எல்லாமே ஓவல் ஸ்டோன்ஸு. இல்லை ரெட்டு கிட்டு இல்லை ஒர்க்மேன்ஷிப்பு ரொம்ப டீட்டெயில்டாக நல்லாயிருக்கும். அதில் அப்புறம் உங்களுக்கு அதிகம் புலிநகம் 3 டைப் ஆஃப் கலர் புலிநகம். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, இன்னொன்று ப்ளூ. அதிகமாக இந்த 3 கலர் தான் மூவ் ஆகும். இது பாருங்கள், ரொம்ப இது அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட இப்போ கையில். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். இது ஒரு வகையான கை வங்கி. இது வந்து 3 அடுக்கு உள்ளது. கையில் அலங்காரத்துக்காக புஜத்தில் கட்டுவாங்க. இது ஜோடியாகவே இருக்குது. அடுத்து இது வந்து மல்டி கலர் குச்சல். இது எல்லாமே அந்த 3.5 இன்ச்சு டயா உள்ள பதக்கம். சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருக்கும். அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். குச்சல் ரெட்டு, குச்சல் ஒயிட்டு, குச்சல் க்ரீனு 3 டைப் ஆஃப் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதக்கம். அடுத்து இந்த பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பதக்கம். 2 இன்ச்சு உயரம் இருக்காங்க உள்ளே இருக்கிற மகாலட்சுமி. வெளியில் திருவாட்சி மாரி டிசைன் பண்ணிவிட்டு கீழே தாமரை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது பெருமாளுக்கு திருமார்பில் சாத்துவாங்க. அதுக்கும் கீழே உள்ள திருவாபரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அன்னபக்ஷி, சைட்லாம் அவுட்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கும் கீழே ஒரு ஒயிட் கலர் ரிலேட்டடாக ஒரு ஸ்டோனு, இது ஒரு 3.5 இன்ச் இருக்கும். சுற்றிலும் 6 கல் வந்து பார்த்திங்கன்னா திலகம் மாதிரி. இது உங்களுக்கு இந்த டாலர்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது செயின்ஸ் வேணும், இந்த லென்த்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி செயின்ஸும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ முன்னாடி நம்ம மகரக்கட்டி மாலை வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நம்ம போன ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் மகரக்கட்டி மாலை பார்த்துருக்கோம். இது பாருங்கள், இது பச்சை கலர். ஆல்மோஸ்ட் கையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பச்சை கலர் மகரக்கண்டி மாலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தயாராகி வர்றதுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பின்னாடி தர்றேன் கண்டிப்பாக. அடுத்து இங்கே பாருங்கள், தொரா செட்டு. என் கையில் இருக்கும்போது அதோடைய அளவு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதுக்காக தான் கையில் வச்சு காட்டுறேன். 2 பக்கமும் சூரியன் சந்திரன், மேலே கலிங்க தொரா இருக்குது, கீழே இது நெத்திப்பட்டையில் வர்றதுனால இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கட்டுங்கிறது தான் 3 அடுக்கு மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அந்த தொராவும் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த சூரியன் சந்திரனையும். இதை நீ வேணால் கழட்டிட்டு நீங்கள் தனியாக வேணாலும் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூரியன் சந்திரனை மட்டும், இல்லை தொராவை வேணாலும் தனியாக. அடுத்து இந்த பதக்கம் வந்து அதிகமாக பெருமாள்கிட்ட பார்த்துருப்பீங்க, பக்ஷி பதக்கம்னு சொல்லுவாங்க. இது வெள்ளைக்கல்லில் வச்சுருக்கோம், எந்த மாதிரி வேணாலும் நம்ம செய்து கொடுக்கலாம். அதை இது ரொம்ப விசேஷம். இந்த பதக்கம் இந்த திருவாபரணம் இல்லாமல் எந்த பெருமாளும் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பெருமாள்டையும் இந்த திருவாபரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஓவல் ஷேப்பு டிசைனில் உள்ள கர்ணபத்திரங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்ச்சு டயா இருக்கும். இது ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மோகன மாலை. பெருமாள் சாத்தியிருப்பார் மோகினி அலங்காரத்தப்ப மோகன மாலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பொழுதும் போல் இங்கே காசு மாலை வச்சுக்கலாம், மாங்காய் மாலை, உங்களுக்கு தேவை எப்படியோ. நான் பொதுவாக 3 அடுக்கு 4 அடுக்கு அலங்காரமாக பண்ணியிருக்கேன். உங்களுடைய விக்கிரகங்கள் பெருசாக இருக்குது, இல்லை நமக்கு உயரம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த திருவாபரணங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூமில் நிறைய அவைலபிள்ஸ் இருக்குது எல்லா திருவாபரணமும். இந்த பாருங்க, இந்த திருவாபரணம் இது ஆல்மோஸ்ட் 4 இன்ச்சு டயா உள்ள பதக்கம். இது 2.25 இன்ச்சு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டுமே இருக்கும். அடுத்து ஸ்ரீ சக்கர பதக்கம். இந்த பதக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக பண்ணிவிடுவாங்க. நம்ம அதிலே ஸ்டோன் செட்டிங்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சு குறுக்களவு உள்ள பதக்கம். இது வந்து முருகருக்கு செய்து கொடுக்கணுமேட்டு ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு செய்திருந்தோம். ஓம் சென்டரில் இருக்கும். டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு இருக்கும். அடுத்து அதே ரிலேட்டடாக உள்ளது தான் இதுவும். அது சென்டரில் ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வச்சுருக்கோம், இதில் ஒயிட்டில் வச்சுருப்பாங்க. என் கையில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சைஸ் தெரியுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுறேன். அடுத்து கீழே இது ஒரு டோட்டல் திருவாபரணமே திலகம் ஷேப்பில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பதக்கம் பாருங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டாள் சாத்தியிருப்பாங்க திருமார்பு பதக்கமாக. இப்போ எப்படி மதுரை மீனாட்சி உற்சவர் அம்பாள் சாத்தியிருந்தாங்களோ அதேமாரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சாத்தியிருப்பாங்க. இது சென்டரில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஸ்டோன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பாருங்கள், இது ஒரு வகையான கண்டாபுரணம், ஒரு 2.5 இன்ச்சு டயா உள்ளது கழுத்தில். இது கொஞ்சம் 3 இன்ச்சு டயா உள்ளது திலக ஷேப்பில். கொஞ்சம் பெரிய விக்கிரகங்களுக்கு இது செட் ஆகும். அடுத்து திருமண்லாம் பாருங்கள், இது தென்கல திருமண் என் கையில் வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சிலேருந்து கையில் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் கையில் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ஒரே கல்லில் வச்சது. இது வடகல்லில் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்தது கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு. இது சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக வச்சு கொடுக்குறோம், இதேமாரி ஒரே ஸ்டோன்ஸாக வச்சு கொடுக்குறோம். இப்போதைக்கு என் கையில் இருக்கிறத உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கேன். தாயார் திலகம் திருமண், இது ஒரு வகையான திருமண். இந்த திருமணுக்கும் இந்த திருமணுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்க, இது திருமார்பு பதக்கம். இது சென்டரில் லக்ஷ்மி இருக்காங்க, அதை சுற்றி ஒரு திருவாட்சி மாரி வச்சு ஒரு பீடம் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு தேவையான சங்கு சக்கரங்கள். சங்கு சக்கரம் நம்மள்கிட்ட இருக்குது, அலங்காரத்துக்கு தேவையான சங்கு சக்கரம். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து முகப்புங்க, பூணூல் முகப்பு. மொத்தம் 6 பீஸு டிஸ்பிளேல இருக்குது. இது பாருங்கள், இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சு இருக்கும். ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதில் வந்து நிறைய செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரியான டைப்பு, இந்த மாதிரியான டைப்பு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு உற்சவருக்கு 2 அடி உற்சவருக்கு என்ன தேவையோ
அந்த லென்த்தை இதில் வச்சுருக்கோம். இந்த 2 முகப்பும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ். இது வந்து பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான், சைஸ் வேறு வேறு. செயின் உங்களுக்கு என்ன லென்த்து வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதில் ஒரு லென்த்து நான் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது லென்த்து கூட வேணும், இல்லை 3 வரி வேணும், எங்களுக்கு 6 வரி வேணும், 9 வரி வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுக்கலாம், செஞ்சு கொடுத்துடலாம். எல்லா முகப்பும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செயின் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக நல்லா இருக்குங்க. இதுதான் மேக்ஸிமம் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். யாராவது கஸ்டமர் ரொம்ப கேட்டாங்கன்னா இந்த செயின் இந்த பூநூலுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி தான் நாங்கள் ஆப்ஷன் வச்சுருப்போம். உங்களுக்கு நேரடியாக நீங்கள் வாங்க வரும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள், இது பாருங்கள், இது 2 முகப்பு மட்டும். ஒருவேளை யாராவது செயின் வந்து எங்களுக்கு லென்த்தாக வேணும், எங்களுக்கு மூலவருக்கே யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து 3 அடி வேணும், 3 அடி வேணும்னா இந்த மாதிரி முகப்பை மாட்டி கொடுத்துட்டு செயின்ஸ் வந்து 6 வரி 9 வரி அந்த மாதிரி போடுவாங்க. பொதுவாக பெருமாளுக்கு 9 வரி போடலாம். சில பேர் செயின் ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது தெரியணுங்கிறதுக்காக 6 வரி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் பண்ணலான் இருக்கோம். நிறைய உங்களுக்கு நம்மள்கிட்ட தயாராகிற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி இதுக்கப்புறம் கொடுக்கலான் இருக்கோம். ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டிருக்கணும், கொஞ்சம் லேட்டாக வரோம், இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வடபள்ளியில் இருக்குது, ஃபேக்ட்ரி கும்பகோணத்தில் இருக்குது. டீட்டெயில்ஸ், லொக்கேஷன், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெம்பிள் ரிலேட்டடாக சுவாமிக்கு நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஷோரூமுக்கு விசிட் பண்ணி நகைகள் வாங்க. இன்னும் நிறைய நகைகள் தயாராகிட்டு இருக்கு, ஆர்டராகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், ரெடிமேடாகவும் செய்து கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். எங்கள்கிட்ட தயாராகிற ஐட்டங்களை வந்து நேரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.